ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குடும்பத்தை ரிலேட்டடான 2 முக்கியமான அப்டேட் வந்து தமிழக அரசு வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அது என்ன அப்டேட் அப்படின்றத ஒன் பை ஒன்னாக நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ஜியோ வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. எது ரிலேட்டடாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியாயவிலைக்கடையில் விரல் ரேகை சரிபார்ப்பு தொடர்பான சில நாளிதழ்களில் வெளியான செய்தி குறித்து ஒரு முக்கியமான அப்டேட் வந்து வெளியிட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, குடும்ப அட்டை வச்சுருக்க அனைவருமே பார்த்திங்க அப்படின்னா அதில் இருக்கிற உறுப்பினர்களுடைய ஆதார் விவரங்கள், அவங்களுடைய சுய விவரங்கள், அதுக்கப்புறம் அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து அப்டேட் பண்ணணும். ஸோ அப்டேட் பண்ணலை அப்படின்னா அந்த குடும்ப அட்டையில் இருக்கிற உறுப்பினர்களுடைய பேரை வந்து நாங்கள் நீக்கிடுவோம். அதேமாரி அந்த குடும்ப அட்டையும் ரத்து செய்யப்படும் அப்படின்றத சொல்லி பார்த்திங்க அப்படின்னா ஒரு செய்தித்தாளில் வந்து வெளியிட்டிருந்தாங்க. ஸோ இந்த செய்தித்தாள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பயந்துட்டாங்க. ஸோ பயந்து நம்முடைய எல்லாருடைய டீட்டெயில்ஸும் போயிடுமோ, டெலீட் பண்ணிவிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி பயந்துருந்தாங்க. ஸோ இதை வந்து மறுக்கும் விதமாக தமிழக அரசு வந்து பார்த்திங்க அப்படின்னா மறுச்செய்தி வந்து வெளியிட்டிருந்தாங்க. ஸோ அதை தான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் 2013 படி பொது விநியோக திட்ட தரவுகளில் ஏற்கனவே பதியப்பட்ட முன்னுரிமை மற்றும் அந்தியோதயா அன்ன யோஜனா குடும்ப அட்டைதாரர்கள் ஆதார் விவரங்களை சரிபார்ப்புக்காக மின்னணு குடும்ப அட்டையில் இணைக்கப்பட்ட அனைத்து பயனாளிகளின் விரல் ரேகை அடிப்படையிலான சரிபார்ப்பினை மேற்கொள்ள வேண்டும் என்று ஒன்றிய அரசு சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது. அதன்படி குடும்ப உறுப்பினர்களுக்கு ஏதும் இடையூறு இன்றி இப்பணியினை செய்திட அறிவுறுத்தப்பட்டு அவர்கள் ஓய்வாக இருக்கும்போதோ அல்லது பொருட்கள் வாங்க கடைக்கு வரும்பொழுதோ கைவிரல் ரேகையை பதிவு மூலம் புதுப்பிக்க கூறப்பட்டு அக்டோபர் 2023 முதல் குடும்ப உறுப்பினர்கள் கைரேகை சரிபார்ப்பு பணி நடைபெற்று வருகிறது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதாவது ஸோ குடும்ப அட்டையில் உள்ள குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதார் விவரங்கள் மற்றும் சுய விவரங்கள் அவங்களுடைய டீட்டெயில்ஸை வந்து அப்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஏற்கனவே வந்து ஒரு சுற்றறிக்கை மூலமாக அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ அந்த பணியை தான் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொன்றா அவங்க வந்து நடைமுறைப்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ அதையும் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு இடையூறு இல்லாமல், ஸோ அவங்களுக்கு வந்து இடையூறு இல்லாமல் அவங்க ஃப்ரீயாக இருக்கும்போதோ அவங்க பொருட்களை வந்து கடைக்கு வாங்கும்போதோ அவங்களோட டீட்டெயில்ஸை அப்டேட் பண்ணுங்கள். ஸோ மற்றபடி அவங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வரைக்குமே பார்த்திங்க அப்படின்னா 63 குடும்ப அட்டைதாரர்களின் விவரங்கள் சரிபார்க்கப்பட்டுள்ளது. மீதி உள்ள அட்டைதாரர்களுக்கு சரிபார்க்கும் பணி படிப்படியாக நடைபெற்று வருகிறது. குடும்ப அட்டைதாரர்கள் அவரவர்கள் வசதிக்கேற்ப விவரங்களை புதுப்பித்துக் கொள்ளலாம். அவ்வாறு இயலவில்லை என்றால் இதற்கான தனி முகாம்கள் நடத்தவும், தேவைப்பாட்டின்படி வீட்டுக்கே சென்று புதுப்பிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும். சில செய்தித்தாளில் குறிப்பிட்டது போல குடும்ப அட்டைகள் ஏதும் ரத்து செய்யப்படாது என்றும் கைவிரல் ரேகை பதிவு செய்தவர்களின் பெயர்களும் நீக்கப்படாது என்றும் வெள்ளைத்தாளில் சுய விவரங்கள் எதுவும் எழுதி தர தேவையில்லை என்பதும் பொதுமக்கள் யாரும் அச்சம் கொள்ள வேண்டாம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் பார்த்திங்க அப்படின்னா பொதுமக்கள் யாரும் அச்சப்பட வேண்டாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ குடும்ப உறுப்பினர்களுடைய விவரங்களை வந்து புதுப்பிக்கலை அப்படின்னா அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய பேர் வந்து நீக்க மாட்டோம். அதேமாரி குடும்ப அட்டையும் ரத்து செய்யப்படாது. அவங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து எல்லாமே அப் டு டேட் வரைக்கும் இருக்கும். அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது உங்களுடைய டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் வந்து அப்டேட் பண்ணுங்கள். ஸோ ஒவ்வொரு கடைக்கு போகும்போதோ நீங்கள் வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸை வந்து அப்டேட் பண்ணுங்கள் அப்படின்றது தான் இந்த நியூஸில் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ யாரும் பேனிக் ஆக தேவையில்லை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து முதல் தகவல். ரெண்டாவது தகவல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அது ரிலேட்டடாக ஜியோ பாஸ் பண்ணியிருக்காங்க 242/7/2024. ஸோ பொது விநியோக திட்டத்தின் பயன்களை குடிமக்கள் எளிதில் பெறும் வகையில் தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு வட்டத்திலும் மக்கள் குறைதீர் முகாம் ஒவ்வொரு மாதமும் நடத்தப்படும் என்று அரசு அறிவித்துள்ளது. அதன்படி பிப்ரவரி மாதம் 2024 மாதத்துக்கான மாதாந்திர பொது விநியோக திட்ட மக்கள் குறைதீர் முகாம் சென்னையில் உள்ள உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறையின் 19 மண்டல உதவி ஆணையாளர் அலுவலகங்களில் 10/2/2024 அன்று காலை 10 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை நடைபெற உள்ளது. குடும்ப அட்டையில் பெயர் சேர்த்தல், பெயர் நீக்கம், முகவரி மாற்றம், கைபேசி எண் பதிவு மாற்றம் செய்தல் உள்ளிட்ட பொது விநியோக திட்ட தொடர்பான சேவைகளை மேற்கொள்ளப்படும். மேலும் நியாயவிலைக் கடைகளில் பொருள் பெற நேரில் வர இயலாத மூத்த குடிமக்கள் உள்ளிட்டோருக்கு அங்கீகாரம் சான்றும் வழங்கப்படும். மேலும் பொது விநியோக கடைகளில் செயல்பாடுகள் தனியார் சந்தையில் விற்கப்படும் பொருட்கள் அல்லது சேவைகளில் குறைபாடுகள் குறித்து புகார் ஏதேனும் இருப்பின் அவற்றை பொதுமக்கள் இம்முகாமில் தெரிவித்தால் குறைகளை விரைந்து தீர்வு செய்ய உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். சென்னையில் உள்ள 19 மண்டல அலுவலக பகுதியில் உள்ள குடும்ப அட்டைதாரர்கள் இச்சேவையை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இது வரைக்குமே நியூ ரேஷன் கார்டை அப்ளை பண்ணி அப்ரூவல் ஆகலை அப்படின்னா ஸோ கண்டிப்பாக அதுக்கான ரிசிப்ட்டு, ஸோ அதுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அது ரிலேட்டடான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஒரு செட்டு ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க, ப்ளஸ் ஒரிஜினலும் எடுத்துக்கோங்க. ஸோ நேரில் போய்ட்டு இந்த கேம்பில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். பார்ட்டிசிபேட் பண்ணிங்க அப்படின்னா
உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணிவிட்டு உடனே உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்ரூவல் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த முகாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் சென்னையில் அதாவது 10ஆம் தேதி நடக்க போகுது. ஸோ கண்டிப்பாக இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் வந்து யூஸ் பண்ணி